அப்படி சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கிறது. என் தாய் கிருஷ்ணமாரி அம்மா ஊருக்கு வராரு. சரி, அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? இடமே மணமாயிரும். ஆமையா, பன்னீர் வாசம் மணக்கும், மணக்கும். அது சந்தன வாசம் மணக்கும், மணக்கும். வரிக்கொழுந்து மணக்கும். அப்படி என் தாய் எங்க சென்றாலும் அவன் மனமாத்தான் இருப்பா. ஆமையா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக பிரியை தான் எங்க அம்மா மாறிடுவேன். ஆமா, அது கிருஷ்ணமாரி இருக்காளே, தேவையான எல்லாமும் கொடுக்கணும். கொடுத்தாதான் சந்தோஷமா இருப்பா. ஆமா, அப்படி எப்படி எல்லாம் ஆராதனை நடக்கம்மா? அவளை நினைத்தாலே போறோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்தா சில நேரங்கள்ல அந்த மூந்தி கற்கள் நேரம் எப்ப நினைச்சாலும் சரி ஜம்முன்னு பிச்சிப்பு வாட மனக்கு. ஆமாமா, இசக்கியமான நினைச்சா எப்படி பிச்சிப்பு வாட வருமோ அந்த மாதிரி மறிக்கொழுந்து மல்லிகை வாடை இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த ஜம்முன்னு வாட வரும். அப்ப தெய்வாம்சமா இருக்கு நம்ம இல்லம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். திருவிளக்கேற்றி தாயாரை வழிபடும் போது அம்பாள் எங்கிருந்தாலும் சரி அவள் ஆசீர்வாதம் கொடுப்பாள். அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனைதான் வேலைகள் இருந்தாலும் அதோடு தெய்வ இறை பணியில் நாம் இருக்க வேண்டும். இறை சிந்தனையோடு நாம வாழ வேண்டும். இறைவியாகிய ஆதிபராசக்தியை தொழும்பொழுது நமக்கு எல்லா பாக்கியங்கள் சௌகரியங்கள் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். ஆயுளை கொடுப்பாள். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், ஐஸ்வர்யங்களை எல்லாம் அள்ளி தருவாள். தேவி கிருஷ்ணமாரி அம்பிகை சௌபாக்கியவதியாக இருக்கக்கூடியவள், சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தேவி. நம்மையும் சௌபாக்கியவதியாக வாழ வைப்பாள். என் தாய் கிருஷ்ணமாரி அம்பிகைக்கு சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடக்கின்றது. ஆமம்மா, பொங்கி நல்ல படையல் என்று ராணி வசகியா சந்தனத்தி காற்றோடி முகத்தழகி போவை வாழ சிவப்பு பட்டுடுத்தி சென்றோடு திலகமிட்டு காதுக்கு வயிற தோழமிட்டு மூக்குல வயிற பேசடி கருணாகம் கொண்டு பெண்ணி கிடக்கின்ற கோண்டலில் பிச்சிப்பு சூடி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆச்சாரமாக அந்த தங்கத்தாலான பீடத்தில் அமர்ந்திருக்கின்றாள் தேவி கிருஷ்ணமாரி. ஆமாம்மா, சிறப்பான பூஜைகள் எல்லாம் அம்மைக்கு நடக்கின்றது. சரி, ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி. சுவாமியை பார்த்து கேட்டார், பகவானே தாங்கள் எனக்கு வரங்கள் அத்துணையும் அள்ளி அள்ளி தாருங்கள். ஆக்கவரம், செழிக்கவரம், கொடுக்கவரம், நல்லவரை காக்கவரம், வல்லமையாய் நல்லவரம், மங்கிமார்கள் மஞ்சள் குங்குமத்தை காக்க வரம் வேண்டும். பிள்ளையில்லா பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வரம் வேண்டும். பொன்னங்காட்டு விலையிலே நான் பொன்னங்காட்டு அம்மனாக கிருஷ்ணமாரியாக அமர எனக்கு தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும். கோடான கோடி வரங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்குகின்றார். என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டாரம்மா? ஆக்கவரம், செழிக்கவரம், கொடுக்கவரம், ஆக்கவரம், செழிக்கவரம், கோடி வருங்கள் மறுசாமி. தீராத
வேண்டிய வரங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வழங்கி தந்தபோது 7 சிவன்பானையில் பொங்கல் வைத்தார். 1 2 இல்ல 7 சிவன்பானை. 7 சிவன்பானை. ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டுமா? என்ன அர்த்தம் ஐயா? அதாவது பொதுவா ஒரு கோயிலுக்கு போனோம்னா சரி விளக்கு ஏத்தணும்னா பண விளக்கு இல்லாம ஏத்தக்கூடாது ஆமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி 7ங்கிற ஒரு எண்ணு வந்து தெய்வீகமான எண்ணு. 7 5 9 இதெல்லாம் 11 இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு எண்ணு. அப்படிப்பட்ட 7 சிவன்மானையில பொங்கல் வச்சாங்க. அது மட்டும் இல்ல மாவிளக்கு. மாவிளக்குன்னா அம்மாவுக்கு பிடிச்சது மாவிளக்கு. மாவிளக்குன்னா எப்படி அவளுக்கு எங்க ஆத்தாளுக்கு பிடிச்சது மாவிளக்கு தான். பச்சரிசி மாவு வெல்லம் எல்லாம் போட்டு ஏலக்காய் வெல்லம் போட்டு ஆமா அது நல்லா மாவிளக்கு மாதிரி பிடிச்சு அதுல நெய் விட்டு திரி போட்டு அம்மன் பாதத்து பக்கத்துல அவ வாசல்ல அவ பக்கத்திலேயே இந்த பக்கம் ஒரு மாவிளக்கு இந்த பக்கம் ஒரு மாவிளக்கு. மாவிளக்குன்னா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அது மாத்திரமல்ல துள்ளு மாவெல்லாம் இடிச்சு வைப்பான். சின்ன பெட்டி சிலுக்கு பெட்டி கட்டத்திலே இடுக்கி வருவாள். வேப்பந்தலை இருக்கும். சரி முத்துக்கள்லாம் கையில வச்சிருப்பான். முத்து குளித்திடுவாள் முகமலர கிருஷ்ணமாரி. இந்த முத்து வரத்தையும் கேட்ட வரதான் மாடினாலே மழை என்று பொருள். நம்ம பகுதியில பார்த்தான்னா 1000 கண்ணுடையாள் இருக்கும்படி மாரியம்மா. அப்பா அவளுக்கு என்னாலும் பாருங்க தாய்க்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வருவாங்க தாய்க்கு. அவளுக்கும் நேற்று இன்னைக்கு தான் கூட. ஆமா ஆடி மாசம் அவளுக்கு இன்னைக்கு கொடை நேத்துல இருந்து இன்னைக்கு எல்லாம் இருக்க முடியல, போகவே முடியாது. ஸ்பெஷல் பஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா. மாரித்தாயினா சாதாரண தெய்வம் கிடையாது. ஆமா அவ நினைச்சிட்டான்னா வாரி வாரி கொடுப்பா. ஆனா கோலக்காரி அவதான், கொடைக்காரி அவதான். ஆமா ஆமா ஏதாவது ஒண்ணு வம்பு அவட்ட பண்ணிட்டான்னா நம்மள இருக்க விட மாட்டான். சின்ன பிள்ளை பணம். ஆமா ஆமா அப்படி குழந்தையின் தெய்வமும் கொண்டனைக்கும் இடத்துல நம்மளே அவளை நினைக்காம இருந்தாலும் சரி கனவுல வந்துருவா. கனவுல வந்து ஏன் கோயிலுக்கு வரல, ஒழுங்கா வந்து கும்பிட்டுட்டு போ, நீ எனக்கு இந்த நேர்த்தி கடன் சொன்னிய நேர்த்தி கடனை வந்து செலுத்திட்டு போ. 6 கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்கவே கூடாது. எங்க அம்மா கடன் ஆத்தா கடன் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டதா எங்க அம்மா. சரி அப்படியே பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டான். அப்படி 7 சிவன்பானையில பொங்கல் வச்சாச்சு, மாவிளக்கெல்லாம் வச்சாச்சு. முளைப்பாரி. ஆமா முளைப்பாரின்னா என்னையா ஒரு 8 நாள் விரதம் இருக்கு. விரதம் இருந்து விதைய விதைச்சு அந்த முளைப்பாரியா அப்படியே முளைச்சு வரும். அதுக்கு 8 நாளும் கும்மி அடிச்சு எள்ளு விதை போட்டவருக்கு என்னாலும் துணை இருப்பா. காண விதை போட்டவருக்கு
காலமெல்லாம் துணை இருப்பா, ஆஹா. நெல்லி உதை போட்டவருக்கு நெடுநாளாய் துணை இருப்பா அப்படின்னு நாங்க படிப்போம். முளைப்பாரி எல்லாம் உண்டு அந்த ஏரியால. முளைப்பாரி பாத்தீங்கன்னா அம்மன் முளைப்பாரி இருக்கும், அப்படி பெருசா வானம் அப்படியே வளர்ந்துருக்கும். ஆமா, அதுக்கு தனியா விளக்கு போட்டு ஒரு சின்ன குத்த எது இருந்துச்சுன்னா சரி, அவ பாத்துக்கிட்டு முளைப்பாரி வளர விட மாட்டான். உடனே ஊருக்காரங்கள சேர்த்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு செஞ்சு. ஆயிரங்கண் பானை அது முக்கியம். ஆயிரம் அக்கினி சட்டி அக்னி சட்டி மாரித்தாய்